கேள்வி எப்படி கொடுத்தாலும் சரி, கேள்வியிலேருந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதிலிருந்து என்ன கேட்குறாங்கன்றது தெளிவாயிட்டுனா போதும். அதிலே வந்து நம்ம போட வேண்டிய கஷ்டம் வந்து 70% முடிஞ்சிடும். மிச்சம் இருக்க 30% நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 வருடங்களுக்கு முன்பு மலர் மற்றும் கவிதாவின் வயது விகிதம் 4:3. மொத்தமாக வந்து 2 பேர் இருக்காங்க, மலர், கவிதா. சரிங்களா? இது தற்போதைய வயது, இது முன்பு, இது பின்பு. 2 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க. தற்போதைய வயதுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட விகிதம் வந்து 4:3 இருக்கு. சரிங்களா? அவர்களின் தற்போதைய வயது விகிதம் வந்து 5:4 இருக்குன்னா அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த சம்மு, எதுவுமே ஸ்டெப்பே போட தேவையில்லை. இப்போ பாருங்க, தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. கேள்வியில் என்ன கேட்குறாங்க, அவர்களின் தற்போதைய எனில் தற்போது அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தற்போதைய வயதுனா இந்த விகிதமா, மலர் வந்து 5 பங்கு, கவிதா ஒரு 4 பங்கு, மொத்தமாக வந்து 9 பங்குங்களா 2 பேர் சேர்த்து. அப்போ ஆப்ஷன்ல வந்து 9ஆல் பெருக்கிற எண் எது இருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கும், 18. இதுதான் வந்து ஆன்சர்.